இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இனிய காலை வேளையிலே உங்களோடு கூட சேர்ந்து மறுபிறப்பு என்கிற ஒரு முக்கியமான காரியத்தை நான் சுருக்கமாக பேச விரும்புகிறேன். அதற்கு உதவியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் உள்ள 3ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு அதிகாரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசனமாக இது காணப்படுகிறது. இந்த சம்பவமானது ஒரு இரவு நேரத்திலே நடந்ததாக நாம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. பொதுவாகவே ஒரு மனிதனுடைய ரட்சிப்பிற்காக கடவுள் அந்த மனிதனை தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, அதாவது அவன் எந்த நாளிலே ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல, எந்த நேரத்திலே அவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதும் கூட அது தேவனுடைய திட்டத்திலே அது இருப்பதாக நாம் பார்க்க முடியும். நீங்க பாருங்க, உதாரணத்திற்கு இந்த யோவான் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு நடுப்பகல் நேரத்திலே சமாரியா பெண் கூட நம்ம பார்க்கிறோம், ஒரு இருளில் இருந்து கர்த்தர் அவர்களை விடுதலை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல பாருங்க, இந்த நிக்கோதேமுடைய வாழ்க்கையில இந்த இரவு நேரத்திலே அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை காண்பதையும் கூட நாம் இங்கே பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த நிக்கோதேமு என்பவரும் கூட இயேசுவினிடத்திலே வருவது மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக நாம் பார்க்க முடியும். என்ன என்று நாம கவனிக்கும் பொழுது பாருங்க, அவர் இஸ்ரவேலுடைய ஒரு போதகனாக இருந்துமே கூட இங்கே இயேசுநாதரை ரபி என்று அழைக்கிறது மட்டுமல்ல, அவரை ஒரு தீர்க்கதரிசியாகவும் கூட அங்கே அவர் ஏற்றுக்கொள்கிறதையும் கூட நாம் இதற்கு மேலுள்ள வசனங்கள் மூலமாக நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த நிக்கோதேமுடைய வாழ்க்கையில இந்த இரவு என்பது மறக்க முடியாத ஒரு இரவாகத்தான் நிச்சயமாகவே இருந்திருக்கும். எனவேதான் இந்த இரவை குறித்து யோவான் தன்னுடைய சுவிசேஷத்திலே பாருங்க, 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், அதிலெல்லாம் இந்த இரவை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்ல, இந்த நிக்கோதேமு என்பவர் ஏன் இயேசுநாதரிடத்திலே வருகிறார் என்று நம்ம பார்க்கும் பொழுது, அங்கே அவர் செய்த அற்புதங்களை இவர் பார்த்ததினாலே, கேள்விப்பட்டதினாலே இந்த இயேசுநாதரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நேரத்தை அவர் தெரிவு செய்து இங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுவினிடத்திலே வந்து, நீர் எவ்வளவு பெரிய அற்புதம் நீர் செய்கிறீர், தேவன் உம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அங்கே இயேசு அவரிடத்திலே என்ன சொல்கிறார் என்று நம்ம பார்க்கும் பொழுது, நீ வெளியே நடக்கிற அற்புதங்களை குறித்து நீ பேசிக் கொண்டிருக்கிறாய், ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அதிசயம் உண்டு என்று சொல்லி அந்த நிக்கோதேமுவினிடத்திலே பேசின அருமையான வசனம் தான் இந்த மறுபிறப்பு என்பதை குறித்தும் கூட நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்ல, இந்த வசனத்தை அந்த 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே மெய்யாகவே மெய்யாகவே என்கிற வார்த்தையை அங்கே இயேசுநாதர் குறிப்பிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த மெய்யாகவே மெய்யாகவே என்கிற வார்த்தையை மற்ற 3 நற்செய்தி நூல்கள்ல நம்ம ஒரு இடத்தினில் கூட நம்ம பார்க்க முடியாது. மாறாக யோவான் சுவிசேஷத்தில மாத்திரம் 25 முறையாக இந்த மெய்யாகவே மெய்யாகவே என்கிற வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. எனவே முக்கியமான விஷயத்தை ஆண்டவர் பேசும்போது இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். எனவே இந்த மறுபிறப்பு என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. சரி, மறுபிறப்பு என்றால் என்ன அப்படிங்கிறத மிக எளிமையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்படியாக நம்ம சொல்லலாம். பாருங்க, ஒரு குழந்தை பிறக்குது, பிறந்த உடனே அந்த குழந்தை அழ வேண்டும். எனவே பிறந்த குழந்தை அழுதால் அது பிறப்பு. ஆனால் மறுபிறப்பு என்பது என்னன்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஒருவன் அழும் பொழுது அழுததுக்கு பிற்பாடாக அவன் பிறப்பதுதான் மறுபிறப்பாக இருக்கிறது. இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பாருங்க, ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை குறித்து, தன்னுடைய பொல்லாத இருதயத்தை குறித்து, தான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வதை குறித்து அவன் மனஸ்தாபப்பட்டு ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வி அவன் எழுப்பக்கூடியவனாக, அவன் மனம் வருந்தும் பொழுது, அழும் பொழுது அதற்கு பிற்பாடாக அவன் பிறக்கிறான். அதுதான் மறுபிறப்பாக இருக்கிறதையும் கூட நாம பார்க்கிறோம். எனவே மறுபிறப்பு என்பது அத்தனை அவசியமானதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஒருவன் இந்த உலகத்தை பார்க்கணும், இந்த உலகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்துல அவன் பிறந்தால்தான்
அவன் அனுபவிக்க முடியும், இந்த உலகத்தை பார்க்க முடியும், ஒரு குடும்பத்திலே அவன் உறுப்பினராக மாற முடியும். அதே போலதான் ஒருவன் மறுபிறப்பு அடையும் போது மட்டும்தான் அவன் மோட்சத்தை அடையக்கூடியவனாக, பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அடையக்கூடியவனாக, தேவனுடைய குடும்பத்திலே அவன் பிறக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதையும் கூட நாம் பார்க்க முடிகிறது. எனவே மறுபிறப்பு என்பது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய பிறப்பே அதிசயமாக இருக்கிறது. பாருங்க, 139ஆம் சங்கீதம் 14வது வசனத்திலே தாவீது சொல்றாரு, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி. எனவே நம்முடைய பிறப்பே அதிசயமானதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதோடு சேர்த்து மறுபிறப்பு என்பது அது ஒரு பேரதிசயமான ஒரு காரியமாக அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு மனிதன் மறுபிறப்பு எப்படி அடைய முடியும் என்பதை யோவான் சொல்லுவதற்கு முன்னதாக நீங்க பாருங்க, இதே யோவான் 1:13 அங்கே நம்ம பார்க்கிறோம், ஒரு மனிதன் எதிராலெல்லாம் மறுபிறப்பு அடைய முடியாது என்பதை குறித்து அங்கே 1:13 சொல்லுகிறார். பாருங்க, அதுல இரத்தத்தினாலாவது, மாம்ச சித்தத்தினாலாவது, புருஷ சித்தத்தினாலாவது அவர்கள் இந்த மறுபிறப்பை அடைய முடியாது. பாருங்க, இரத்தத்தினாலே அப்படின்ற நம்ம பார்க்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவனுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் ஒருபோதும் அவர்கள் கிறிஸ்தவர்களாக முடியாது. அதே போல மாம்ச சித்தம் என்று பார்க்கும் பொழுது இயேசுநாதர் இல்லாமல் அல்லது அவருடைய உதவி இல்லாமல் நான் இப்போ மறுபிறப்பு அடைய ஒருபோதும் அது முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்ததாக புருஷனுடைய சித்தம், அதாவது ஒருத்தங்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம விரும்புவதும் ஜெபிப்பதும் அது தேவையான ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த மறுபிறப்பு என்கிற ஒரு காரியத்தை ஒருபோதும் நாமவே மனுஷ தன்மையாலே ஒருபோதும் அதை உண்டாக்க முடியாது என்பதை இதன் மூலமாக நாம் அறிகிறோம். எனவே ஒரு மனிதன் எதனாலே அவன் மறுபிறப்பு அடைய முடியும் என்று நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலுமே அவன் மறுபிறப்பை அடைய முடியும் என்று சொல்லி அந்த 3ஆம் அதிகாரம் பிற்பகுதியிலே அவர் சொல்லுகிறதையும் கூட நாம பார்க்கிறோம். எனவே ஒரு மனிதன் மறுபிறப்பு அடைவதற்கு ஆவியானவர் தேவனுடைய வசனங்கள் மூலமாக, தேவனுடைய மனிதர்களை கொண்டு அந்த மறுபிறப்பை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் அங்கே ஏற்படுத்துகிறதாக நாம் பார்க்கிறோம். எனவே மறுபிறப்பு என்பது எவ்வளவு அவசியம் என்பதையும் கூட இந்த நிக்கதோமினிடத்திலே ஆண்டவர் அங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, யாரெல்லாம் மறுபிறப்பு அடைய வேண்டும் என்று நாம பார்க்கும் பொழுது, இதை யோவான் 3ஆம் அதிகாரத்திலே நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கே ஆண்டவர் நாம் ஏற்கனவே வாசித்த வசனம்தான், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் என்று நம்ம பார்க்கிறோம். எனவே அந்த ஒருவன் என்கிற வார்த்தையின் மூலமாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனும் மறுபிறப்பை அவன் அடைய வேண்டும் என்கின்ற சத்தியத்தை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இங்கே நம்ம பார்க்கும் பொழுது இந்த நிக்கதேமு என்கிற வார்த்தைக்கு அந்த பெயருக்கான அர்த்தம் 3 இருக்கிறது. முதலாவதாக வெற்றி பெற்றவன், இரண்டாவதாக நேர்மையுள்ளவன், மூன்றாவதாக கபடற்றவன் என்கிற வார்த்தைகளை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. எனவே எவ்வளவுதான் நாம் வெற்றி பெற்றிருந்தாலுமே கூட நீங்க பார்த்தீங்கன்னா, ஒருவன் மறுபடியும் அடையாவிட்டால் அவன் பார்த்தீங்கன்னா மோட்சலோகத்துக்கு அவன் போக முடியாது. உதாரணத்துக்கு பாருங்க, ஒருவேளை அவன் விளையாட்டிலே வெற்றி பெற்றவனாக இருக்கலாம், அல்லது கல்வியிலே வெற்றி பெற்றவனாக இருக்கலாம், அல்லது தொழில் துறையிலே அவன் வெற்றி பெற்றவனாக அவன் இருக்கலாம். ஆனாலுமே கூட மறுபிறப்பு அவன் அடையாவிட்டால் அவன் ரட்சிப்பை அடைய முடியாது. அடுத்ததாக நேர்மையுள்ளவன் என்க அந்த அர்த்தத்திலும் கூட இந்த பெயர் இருக்கிறதை நாம பார்க்கிறோம். என்னதான் நம்முடைய இந்த உலகத்திலே ஒரு மனிதன் நேர்மையுள்ளவனாக இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் நீங்கள் ஒருத்தரையும் கூட நான் ஏமாற்றவில்லை, அடுத்தவன் காசுக்கு நான் ஆசைப்பட்டதில்லை அப்படிலாம் நீங்க இருந்தாலுமே கூட நீங்கள் மறுபிறப்பு அடையாவிட்டால் நீங்கள் மோட்சத்துக்கு போக முடியாது. அடுத்ததாக கபடற்றவன், சில பேரை சொல்லுவாங்க சூதுவாது இல்லாதவன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்களாக நாம் இருந்தாலுமே கூட நாம் மறுபடியும் பிறவாவிட்டால் நாம் மோட்ச பாக்கியத்தை அடைய முடியாது. அது மட்டுமல்ல, இந்த நிக்கோதேமை குறித்து நம்ம பார்க்கிறோம், அவர் ஒரு யூதர்களுக்குள்ளே ஒரு அதிகாரியாக இருக்கிறார், ஒரு தலைவனாக இருக்கிறார். எனவே நீங்கள் எப்பேற்பட்ட அதிகாரியாக இருக்கலாம், உயர் அதிகாரியாக அல்லது ஒரு காரியத்திற்கு நீங்கள் தலைவராக கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் மறுபடியும் பிறக்காவிட்டால் நிச்சயமாகவே நீங்கள் அந்த மோட்சத்துக்கு நீங்க போக முடியாது. அது மட்டுமல்ல, இந்த நிக்கோதேமை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவர் ஒழுக்கமுடையவராக இருந்தார். பாருங்க, அந்த சனகரிப் சங்கத்துல 70 பேர் உறுப்பினர்களாக இருப்பாங்க.
அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்கமுடையவர்களை மட்டும்தான் இந்த உறுப்பினராக சேர்த்துவாங்க. எனவே அவர் எவ்வளவு ஒழுக்கமுடையவராக நிக்கதோம் இருந்தாலுமே கூட அதனால அவர் மறுவிருப்பை அடைய முடியாது. அதை போலவே நீங்களும் கூட எவ்வளவு ஒழுக்கம் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தாலுமே கூட நீங்கள் இயேசுநாதர் இல்லாமல் நீங்கள் பாவ மன்னிப்பை நிச்சயமாகவே அடைய முடியாது. எனவேதான் வசனம் சொல்லுகிறது, சன்மார்க்கனையும் தேவன் நியாயந்திருப்பார் என்று சொல்லியிருக்கிறதை நாம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இவர் ஒரு பணக்காரராக இருக்கிறார். எனவே பணம் ஒருவனுக்கு அதிகமாக இருக்கிறதுனால மாத்திரம் அவன் மோட்சத்துக்கு நிச்சயமாகவே போக முடியாது. அது மட்டுமல்ல, இவர் ஒரு பரிசேயனாக இருக்கிறார். நல்ல ஒரு பக்தியுள்ள வாழ்க்கை வாழக்கூடியவராக, அவர் கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவராக அவர் இருக்கிறார். இதனாலே அவர் மோட்சத்துக்கு போக முடியுமா? நிச்சயமாகவே மோட்சத்துக்கு போக முடியாது. எனவே நாம் ஒருவேளை கடவுள் பக்தி உள்ளவர்களாக, நாம் கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக ஒருவேளை நாம் இருக்கலாம். அப்படி நம்பிக்கை இருக்கிறதுனாலே மாத்திரம் நாம் மோட்சத்திற்கு போக முடியாது. உங்களை ரட்சிக்க வந்த இயேசுநாதரை நீங்கள் விசுவாசித்தால் ஒழிய இந்த ரட்சிப்புக்குள்ளாக நீங்கள் வர முடியாது. அது மட்டுமல்ல, இங்க நம்ம பார்க்கிறோம், அந்த நிக்கதோமு என்கிறவர் அற்புதங்களை கண்டதினாலே பிரமிப்போடு கூட இயேசுநாதனிடத்திலே வருகிறதை நம்ம பார்க்கிறோம். எனவே ஒரு மனிதன் அற்புதங்களை செய்கிறதுனால அவன் மோட்சத்துக்கு போக முடியாது. அற்புதங்களை பார்க்கிறதுனாலே அவன் மோட்சத்துக்கு போக முடியாது. அது மட்டுமல்ல, அற்புதங்களை தான் அனுபவிக்கிறதுனாலேயும் மோட்சத்துக்கு போக முடியாது. மாறாக ஆண்டவர் சொல்கிறார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே நீ பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி அங்கே திட்டவட்டமாக சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். எனவே மறுவிருப்பு என்பது அவ்வளவு அவசியமானதாக இருக்கிறது. ஒருவேளை இந்த மறுவிருப்பு எனக்கு வேண்டாம், இயேசுநாதர் வேண்டாம் என்று சொல்லி நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் வேதாகமம் நம்மை எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதே யோவான் எழுதின சுவிசேஷம் இப்படியாக அது முடிவடையும் போது இப்படியாக நம்ம பார்க்கிறோம், குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்று நம்ம பார்க்கிறோம். எனவே மறுபிறப்பை புறக்கணிக்கிறவர்கள் மீது தேவனுடைய கோபம் அங்கே நிலை நிற்பதாக அங்கே சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே மறுபிறப்பு என்பது இத்தனை அவசியமானதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு இயற்கையை காட்டி அங்கே பேசுவது அவருடைய வழக்கத்தில் ஒன்றாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த மறுபிறப்பை குறித்து அவர் சொல்லும் பொழுது அங்க பாருங்க, 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அங்கே சொல்லுகிறார், காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது, ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். எனவே பாருங்க, காற்றை நம்ம பார்க்க முடியாது, ஆனால் அந்த காற்றை நாம் உணர முடியும், அதனுடைய சத்தத்தை நாம கேட்க முடியும். அதே போல ஆவியானவருடைய செயலை பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க முடியாது, ஆனால் அந்த ஆவியானவர் எங்கே எந்த மனிதனுக்குள்ளாக கிரியை நடப்பிக்கிறாரோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய செயல்பாடுகள் அங்கே வித்தியாசமானதாக, அவனுடைய வாழ்க்கை வித்தியாசமானதாக, அவனுடைய பேச்சு வித்தியாசமானதாக, அவனுடைய செய்கை, அவனுடைய நடக்கை எல்லாம் வித்தியாசமானதாக அங்கே நிச்சயமாக மாறும் என்பதை இந்த எளிய விளக்கத்தின் மூலமாக ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதையும் நம்ம பார்க்கிறோம். எனவே ஆண்டவரும் கூட சொன்னாரே, அவர்களுடைய கனிகளினாலே அறிவீர்கள் என்று சொன்னாரே, அதே போலவே நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதை மறுபடியும் என்னுடைய வாழ்க்கை மாற்றத்தின் மூலமாக மற்றவர்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டும்.